ஸோ ஹாய் ஹலோ கைஸ், மறுபடியும் இது ஒரு 1.5 மாதம் ஆகிருக்கும் இந்த வீடியோ வந்து. இனிமேல் இந்த மாதிரி பட்டுன வீடியோ தான், ஏன்னா என் ஃபோன் ரொம்ப நாளாக ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி வாங்க, இன்றைக்கி பிளாக் ஃப்ரூட்ஸில் தேர்ச்சி போயிட்டாங்க. எப்படி போனேன்னே தெரில. ஜூலை 5 தானே ஆரம்பித்தேன். அந்த அக்கௌண்ட்டு போயிடுச்சு. தொடர்ந்து 2 அக்கௌண்ட் போயிடுச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? ஸ்பிரிட் இங்கே பார்த்தீங்களா இவங்கள. நான் வந்து ஸ்பிரிட்டுக்கெலாம் வைக்கிறான். ஆட் நம்பிள்னா லைக்கிங்கோட வேல்யூ எவ்வளோ? 50 மில்லியன். ஸ்பிரிட் ஒரு 10 மில்லியன் வச்சுக்கோம். 10 மில்லியன்னா ஸ்பைட் ஒரு 2 மில்லியன் 1.5 மில்லியன் வச்சுக்கோம். எப்படி தண்ணி 11 மில்லியன் தான் வருது. அதில் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. வேஸ்ட் வேஸ்ட்டு தான். 10 மில்லியன் ஆகிடுச்சு. லிட்டரலி 10 மில்லியன் தரேன். வேணாம் ரிவர் காவாதுன்னு வந்துட்டாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் லைட்னிங் சாப்பிட போகிறேன். ஆனால் அது வீடியோவில் காட்ட மாட்டேன். ஏன்னா அது கையை நம்மன்னு இருக்கும். அதனால தான் லைட்னிங்கையும் சாப்பிடுவேன். இல்லாட்டி அதையும் சாப்பிட மாட்டேன். கேஸ் விற்கிறேன். 60 மில்லியன் ஒருத்தாம்பா. நல்ல வீட்டுதான். லைட்னிங், கிராவிட்டி, கேஸு ஒர்க்கு. ஆனால் இருந்தாலும் எனக்கு லைட்னிங் வேறு தேவைப்படும். ஒருத்தனுங்க இப்போதான் சீரியல் வா அது செத்து போனேன். பிளிஸார்டு ஓகே, நல்லா ஆஃபர் தான். சரி பண்ணி தான் பார்ப்போமே. பிளிஸார்டு எடுத்துட்டானா பிளிஸார்டு எடுத்துட்டானா அவ்வளோதான் கதை. அவ்வளோதான். எனக்கு இங்கே அந்த கேஸ்னாலே எனக்கு ஒரு பூ வருது. இப்போ எழுந்திரிச்சிருவான், கண்டிப்பாக எழுந்திரிச்சிருவான். ஏன்னா 10 மில்லியன் கொண்டு போயிடுச்சு. இது கிரியேஷன் 5 மில்லியன் தான் சம்திங். 3 மில்லியன் குவாக் வச்சுருக்கான். குவாக் ரப்பர். அவ்வளோதானா? அவ்வளோதான் வச்சுப்போ. இதுதான் இன்னைக்கு ஒரு ஒஸ்ட்டான ஒரு ட்ரேடு. என்னதுன்னா, ஒரு ரோல் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பாருங்க. இல்லை நான் வாயால் சொல்கிறது இதுவாக உங்களுக்கு ட்விஸ்ட் வச்சு பண்ணேன். இதை பாருங்க, நல்லா பாருங்க. எப்படி அன்ஸ்டால் தானே நீ பண்ணிட்டு அன்ஸ்டால் பண்ணிட்டு ஏமாத்துறாங்க கைஸ். அன்ஸ்டால் பண்ணிட்டு ஏமாத்துறாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னா. ஓகே வாங்க ஃபுல்லாக கூட இப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள், எதிர்பார்க்கவே இல்லை இன்னொரு லைட்னிங் கிடைக்கும்ட்டு. எவ்வளோ ஒரு சஸ்பீஷியஸ் இருக்குங்க. இன்வென்ட்ரிலேயே ஒன்று இருக்குது. இப்போ நான் சாப்பிடுங்க, கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க. பார்த்துட்டே இருங்க என்ன நடக்குதுங்க. ப்ரோ ஐ நீட் கேஸு, ஐ நீட் டபிள்யூ ஆஃபர்னு போடுவேன். ஏன்னா இப்போ நான் லைட்னிங்கு கூட நிறைய ஸ்டஃப்பு கூட நான் தருவேன். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லைட்னிங் இருக்குது. இது இப்போ நான் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டுன்னு நினச்சேன். அதனால் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. அதனால தான் வந்து ஐ நீட் கேஸு, பெஸ்ட் ஆஃபரு அப்படிலாம் போட்டுட்டு அப்புறம் ஒருத்தர் வந்து உக்காந்தான். டோ கொடுக்குறான். டோக்கு வந்து 30 மில்லியன் 20 மில்லியன் லாஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருந்தது. சரி வந்து அப்போ 50 மில்லியன் லாஸ் ஆகிட போகுதுன்னு சொல்லி பண்ணலான் இருந்தேன். போய் செக் பண்ணுறாங்க இருக்கானான்ட்டு. அந்த டெவில் சேலர் அவன் இருக்கானான்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசிக்கு வரலாம். நான் இன்னொருத்தவன் தான் பாருங்க, இந்த பிவிபி பிளேயரு. பிவிபி பண்ணிவிட்டு வந்து பிவிபி எனேபிள் பண்ணுறான். என்னதுங்க அது?
ரெட் லைட்னிங் ஓகே 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 நார்மல் இதுதான், ரொம்பலாம் பேசுகிறேன். டிவிட் ஐயோ ஸ்பெல்லிங் மாற்றி போட்டுமே, எதுக்கு விடுவிக்கிறாங்க? சரி விடுங்க, அவங்க எதுக்கோ வைக்கிறாங்க. ஐயோ ஸ்பெல்லிங் மாற்றி மாற்றி போட்டுருங்க, கீபோர்டு இது வேறு வர மாட்டேங்குது. டிஎக்ஸ் விட்டு நல்லா தான் இருக்குது. யூ ஹாவ் கேஸ் கேட்டுகிட்டே இருக்கும். கடைசிக்கு எடுத்து நல்லா ஆஃபர் வருதோ அந்த ஆஃபரை பண்ணிடலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ என்னெல்லாம் வருது அப்புறமா வந்து உட்காருடா, எல்லாம் வந்து உட்காருங்கடா, ருசிக்கப்படுத்தாம வந்து உட்காருங்கடா. நீ எத்த வேணாம் கொடுக்குறா, லைட்னிங் கொடுக்க ரெடி ரெடி ரெடி. 50 மில்லியன் ஃப்ரூட் ஃபார் ப்ரீ 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 ஃப்ரீயாலாம் தர மாட்டேன். 30 மில்லியனுக்கு மேலே காசு தான் நான் தரேன். இப்போ அடிவேண்ட் வந்து ஒருத்தர் வந்து நிற்பார், அவர் தான் வந்து இப்போ டோர் தருவார். ஆனால் பாருங்க, அது வந்து அது வேறு இடத்துல ஒரு காட்டுவேன். இப்போதைக்கு மேக் செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். கண்டினியூஸ் தான், குட் பண்ணிடாதீங்க, கண்டினியூஸ் தான். இது முடிஞ்ச உடனே இன்னொரு அப்படி அதை வந்துட்டேன். இப்போ லைட்னிங் சாப்பிட்டுட்டேன். இதான் இப்படி தான் இருக்கும் லைட்னிங், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னோடய இன்வென்ட்ரி காட்டுறேன். அந்த ட்ரேட் பண்ணதில், அந்த லைட்னிங்கை ட்ரேட் பண்ணதில் எனக்கு ஒரு டோ கிடச்சிது. சவுண்டு கொடுத்தோம், சரி அதுவும் அக்செப்ட் பண்ணிட்டேன். அந்த இன்னொரு லைட்னிங் வந்து நான் சாப்பிட்டுட்டேன். அப்படி தான் பண்ணேன், அப்படி தான். ஆமாம், அந்த ஒரு லைட்னிங் அவனுக்கு ட்ரேட் பண்ணிடுச்சு, இன்னொரு லைட்னிங்கை நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு கை சும்மாவே இருக்க மாட்டேங்குது. லைட்னிங்கை போய் சாப்பிடுன்னு சொல்லி வெறுப்பேற்றி விட்டுச்சு என் கை. ஆனால் இப்போ இவ்வளோ ஒஸ்ட்டான இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. ஜார்ஜ் கேமிங்கில் பார்த்தேன், அவர் எடுத்தோடனே M1 இருக்குன்னாரு. இப்போது இல்லையே, இருக்குது, ஆனால் அது எனக்கு ஒர்க் ஆக மாட்டேதுப்பா. பிசி விளையாண்டா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக லேக் ஆகுதுப்பா. எல்லாமா லேங்கு செம்மையாக ஆகாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்மளெல்லாம் பட்டுன்னு நம்ம இப்போ அவ்வளோதான் வந்துட்டோம். இப்போ வந்து டைட்டில் போய் பார்ப்போமா? ஏன்னா சும்மா நிறைய டைட்டில் வச்சுருக்கலாம் மாட்டோம், சும்மா ஒரு கொஞ்சம் டைட்டில்ஸ் தான் இருக்கும். 51 டைட்டில். ஆமாம், இந்த லைட்னிங்கை சாப்பிட்டதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தானுங்க. ஆமாம், ஃப்ரூட்டு சாப்பிட்டாதான்ப்பா லைட்டிங் தெரியுங்க. டைட்டில் தெரியுங்க. ராக்கெட் ஃப்ரூட்டு அந்த டைட்டில் நல்லாயிருக்கும். அயன்மேன் ஃபுல் பாடி ஹாக்கியும் எடுத்துட்டேங்க ஒரு வழியா. வாங்க எல்லா மூவுமே நான் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி சார்ஜ் மூட்டலாம் சார்ஜ் ஆகி இப்போ வந்து 4x4 அதை அப்படிதான் நினைக்கிறேன். விட்டுரும். ஆமாம், விட்டா அது ஃபோர்ஸாக போய் அடிக்குது, வெடிக்குது. அதை 4x4 இந்த லைட்டிங் ஃபோட்டோ பற்றி அவ்வளோவா தெரியல. சரி, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க ஒரே நிமிஷம் கூஃபிச்சன் மாதிரி உட்காந்து பார்க்குறேன். கூஃபிச்சன். ஸோ பாய் கைஸ், பாய்.